ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் முலாம்பழம் வச்சு ஒரு ஜூஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய முலாம்பழத்தில் 1/4 பங்கு தான் எடுத்திருக்கேன். அப்புறம் சுகர் தேவையான அளவு, பால் 1 கப், 4-5 ஐஸ் க்யூப். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முலாம்பழம் எடுத்துடலாம். இது வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம லைட்டாக ஸ்கூப் பண்ணி எடுத்தாலே அழகாக வந்துடும். நான் வந்து முலாம்பழம் ஒரு 1/4 பங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அப்புறமா இது கூட ஒரு 4-5 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஐஸ் தேவையில்லை அப்படின்னாக்கி நீங்கள் சேர்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இனி இதை வந்து நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் இதில் 1 கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து திக்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மறுபடியும் இதை லைட்டாக ஒரு 1 நிமிஷத்துக்கு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து இப்போ ஒரு கிளாஸில் மாற்றிக்கிறேன். வெயில் நேரத்துக்குலாம் இது ரொம்பவே நல்லது. ஆனால் ரொம்ப குளிர்ச்சியானது. அதனால் குளிர் நேரங்களில் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அதேமாரி ஆஸ்துமா இருக்கிறவங்களாம் இதை வந்து ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். மற்றபடி இது ரொம்பவே நல்ல உடம்புக்கு நல்லது தான். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.